யாழ்ப்பாணம் தையிட்டியில கட்டிடம் திறக்கப்பட்ட காரணத்துக்காக மக்கள் ரோட்டுக்கு இறங்கி போராடி இருக்கிறாங்க. அந்த விஷயத்தையும் ஒரு சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டும் அந்த சிறுமியை பாராமுகமாக நடந்த விஷயங்கள் என்னன்றதையும் கிழக்கு மாகாண சபையை கைப்பற்றுறதுக்காக வேண்டி கருணாம்மான் பிள்ளையான் சேர்ந்த கூட்டணி தொடர்பாகவும் வடமாகாணத்திலேயே 300 கிலோவுக்கு மேற்பட்ட கஞ்சாக்கள் கடத்தப்பட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் விரிவாக பார்க்க போறோம். இது தமிழ் வாய்ஸ் நியூஸ். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேச வைத்தியசாலைன்னு சொல்லப்படக்கூடிய மருதங்க வைத்தியசாலையில ஒரு சிறுமியை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பிரதேசத்தை சேர்ந்தவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு வயிற்று வலி வந்திருக்குது. வயிற்று வலியில துடிக்கிற இந்த சிறுமியை காப்பாற்றுறதுக்காக வேண்டி பெற்றோர் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அங்க சாப்பிட்டு கொண்டிருந்த நர்ஸ்மார் சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அதனால டாக்டர்ஸ்மார் யாருமே இல்லை, ஒரு அரை மணி நேரம் காத்து கொண்டிருங்க, ஒரு நர்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பிள்ளை வலியால துடிச்சு கொண்டிருந்த காரணத்தினால இவங்க பாராமுகமாக இருக்கிற விஷயத்தை அறிஞ்சு கொண்ட இந்த பெற்றோர் என்ன செய்யிருக்காங்க சொன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பழைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அங்க இருந்த வைத்தியர் பரிசோதித்துக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த பிள்ளைக்கு வந்துட்டு சிறுநீர் வெளியேற்றம் தொடர்பான ஒரு சின்ன சிக்கல் இருக்கிற காரணத்துக்காக வேண்டி சீரியஸா இருக்கிற காரணத்தினால ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கிளிநொச்சிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பெற்றோர் மிக கவலையை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, இங்க வரக்கூடிய நோயாளிகளை சரியா ட்ரீட் பண்ணாத காரணத்தினால எங்களுக்கு கவலையாக இருக்குதுன்னு சொல்லி கவலைகளை தெரிவிச்சிருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்களையும் தெரியும், ஒரு டாக்டருக்கு 4 நாள் 5 நாள் லீவு கொடுத்தாலும் அங்க வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு குறைஞ்சது ஒரு 2 டாக்டர் அல்லது 3-4 டாக்டர், சின்ன ஹாஸ்பிட்டலா இருந்தா ஒரு 2 டாக்டர் போட்டிருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சிக்காக வேண்டி ஒரு டாக்டர் கட்டாயமா இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும், அங்க அதை பார்க்கறதுக்கு அங்க ஆட்கள் இருக்கணும். அப்ப சிறுமி வயிற்று வலியால துடிச்சு கொண்டிருக்குது, அந்த பிள்ளையை பாராமுகமாக இருந்த டாக்டர் மாதிரி இல்லவே இல்லை. இது இங்க உள்ள மேனேஜ்மெண்ட் பிரச்சனையா அல்லது இங்க உள்ள அரசியல்வாதிகளுடைய பிரச்சனையா அல்லது மக்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சும் பேசாம வாய் மூடி கொண்டிருக்காங்களா? மக்களே நீங்க சொல்லுங்க. மக்கள் தான் இதுக்கு குரல் கொடுக்கணும், நீங்க தான் இதுக்கு குரல் கொடுக்கணும். நீங்க குரல் கொடுத்தா தான் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயமும் வெளியால வரும். உங்களுக்காக பேசுறதுக்காக நானும் தயாராக இருக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்றேன். அடுத்ததாக தையிட்டி பிரச்சனை. தையிட்டி பிரதேசத்தில் ஏற்கனவே ஒரு விகாரை கட்டப்பட்டதாக மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போலீஸ் அதை அடக்கிறதுக்காக வேண்டி பல முயற்சிகளை ஈடுபட்டிருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் திஸ்ஸ விகாரைக்கு பொறுப்பாக இருந்த மற்றும் பௌத்த சாசன அமைச்சரான சுனில் செனவி அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசப்பட்டுச்சு. அவர் சொன்னாரு, இதை சரியாக ஆராய்ந்து நாங்க உங்களுக்கு முடிவுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த வாக்கு இன்னும் காத்திலே பறந்து கொண்டிருக்குது. அதை பத்தி இதுவரைக்கும் யாரும் பேசப்படல. இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு ஒரு கட்டிடம் திறக்கப்பட்டிருக்குது ஆமியால. இதை எதிர்த்து தையிட்டி பிரதேசத்தை சேர்ந்த காணி உரிமையாளர்கள், அரசியல் இயக்கங்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ரோட்ல இறங்கி இன்றைக்கு ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை இறங்கி செய்திருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நாம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே இந்த விகாரை தொடர்பாக பேசப்படுற சந்தர்ப்பத்தில் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் போயிட்டு ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா, மக்கள் சொல்றாங்க இந்த விகாரைக்கு மேலதிகமாக ரகசியமாக அந்த பிரதேசத்தில் ஆமியால படையினரால என்ன செய்யப்படுது, கட்டிடங்கள் எழுப்பப்படுது, இது தொடர்பாக என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தார் என்ன சொன்னால், அப்படி எதுவுமே இல்லை, அப்படி ஒரு கட்டிடமே அங்கே எழுப்பப்படலை, அப்படி ஒரு விஷயமுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இன்றைக்கு திறக்கப்பட்ட அந்த கட்டிடத்தை பார்க்கும்போது, மக்களுடைய போராட்டத்தை பார்க்கும்போது அவர் சொன்ன பதில் கேள்விக்குறியாகி இருக்குது. உண்மையிலேயே இவர் பாராமுகமாக இருந்தாரா அல்லது இதுக்கு பின்னாலே அரசியல் நோக்கங்கள் இருக்குதா அல்லது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி விடயங்களை செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுது. ஏற்கனவே இந்த தையிட்டி விகாரை தொடர்பாக நீங்க ஏன் பேசல அப்படின்னு சொல்லி நம்மளோட பார்வையாளர்கள் கேட்டிருந்தீங்க. நான் அதை பத்தி ஏன் பேசலன்னு சொன்னா, அது தொடர்பான நிறைய விளக்கங்கள் எனக்கு தெரியாது. அதை விசாரிக்கிற சந்தர்ப்பத்தில் எனக்கு வந்த தகவலின்படி 1951ஆம் ஆண்டு ஏற்கனவே அங்க விகாரை இருந்ததாகவும் மக்கள் அதை அடிச்சு உடைச்சதாகவும் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஏற்கனவே விகாரை இருந்தா மக்களால் அது உடைக்கப்பட்டிருந்தா நிச்சயமாக இப்ப விகாரை கட்டுறதுக்கு அது ஒரு நியாயத்தை சொல்லலாம். ஆனா நாம எதிர்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே அங்க இருந்த மக்கள் ஏற்கனவே என்ன செய்திருந்தாங்கன்னு சொன்னா, ஆரம்பத்தில் ஆமியோட கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த காங்கேசந்துறை பிரதேசம் தானே, அப்போ அந்த காங்கேசந்துறை பிரதேசத்தை ஆமி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் அங்க இருந்த மக்களை வெளியேற்றின காரணத்துக்காக மக்கள் போயிட்டாங்க. அப்படி போனதுக்கு பின்னால மக்கள் வரல. ஆனா இப்போ அவர்களுக்கு அது உரிமை தானே, யுத்தம் நின்று போயிட்டுது, இப்போ அவங்களுக்கு உரிமையா இல்ல, உரிமை. அப்ப அந்த உரிமைக்குரிய அந்த உரிமையை மீறுற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான செயல்கள். எனவே அரசாங்கம் இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து மக்களுடைய காணிகள் அவர்களுக்கு அவங்களோட காணி அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை ஒன்றை அரசாங்கம் எடுக்கணும். இது தொடர்பான அதிகாரிகளும் இதுக்கு முன் வந்து பேசணும், மக்களுக்காக சேவைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன். மக்களே நீங்க உங்களுடைய விஷயங்களை நீங்க தெளிவாக வெளியில வந்து பேசினா தான் நிச்சயமாக அதுக்கு இந்த மாதிரி விடயங்களை நாங்களும் பேசுவோம், ஏனைய ஊடகங்களும் பேசும், இது போக வேண்டிய இடத்துக்கு போய் போகும். ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில் ரகசியமாக இருந்துட்டீங்கன்னு சொன்னா இது வெளியால
வராது. எனவே உங்களுடைய குரலை நீங்க உயர்த்தி உங்களுடைய உரிமைகளை கேளுங்க. நிச்சயமாக அதுக்கு சப்போர்ட்டாக நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன். எதிர்வரும் 5ஆம் மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் நடக்க போகுது. இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கான பேப்பர் பத்திரிகைகள் அச்சிடுறதுக்கான வேலைகளை தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னெடுத்து செல்வதாக தகவல்களை வெளியாக்கி இருக்கிறாங்க. இந்த பேப்பர்களை அடிக்கிறதுக்காக வேண்டி அச்சகத்துக்கு இன்றைக்கிலிருந்து கொடுக்க போறாங்களாம் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தேர்தலில் போட்டியிட்டு கிழக்கு மாகாண சபையை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக வேண்டி முன்னாள் பிரதி அமைச்சராக இருந்த கருணம்மன் என்று சொல்லக்கூடிய விநாயகமூர்த்தி முரளிதரனும் பிள்ளையானும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு அப்படின்ற பேர்ல புதிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி பிள்ளையானோட கருணம்மன் கை சேர்த்திருக்கிறாரு. எதுக்காக சொன்னா கிழக்கு மாகாண சபையை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக வேண்டி. ஏற்கனவே போட்டியிட்டு பார்லமெண்ட் தேர்தலில் போட்டியிட்டு பின்னடைந்தவர் தான் பிள்ளையான். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்போ கருணம்மனோட சேர்ந்து என்ன செய்ய போறாங்க, போட்டியிட போறாங்க. மக்கள் அவங்களுக்கு வாக்களிப்பாங்கன்ற நம்பிக்கையில செய்திருக்காங்க. இவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் யாராவது இருந்தீங்களா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி. இந்த கூட்டணியில ஏற்கனவே ராஜாங்க அமைச்சராக இருந்த சதாசிவம் வியாழேந்திரன் அவர்களுடைய முற்போக்கு தமிழர் கழகங்களும் ஏற்கனவே 15ஆம் தேதி இதுல இணைஞ்சிருக்கிற விஷயங்கள் வெளியாகி இருந்துச்சு. எனவே இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வியாழேந்திரன், பிள்ளையான், கருணம்மன் இவங்க எல்லாருமே சேர்ந்து போட்டியிடுறதுக்காக வேண்டி களமிறங்கி இருக்கிறாங்க. எனவே இந்த தேர்தலில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்ற கேள்விக்குறி மக்களுக்குள்ள இருக்குது. மக்களே, உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால், இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான கருத்துக்கள் இருந்தால் நிச்சயமாக சொல்லுங்க, நானும் தெரிஞ்சு கொள்றேன். இந்த நிலையில அரசாங்கத்துக்கு எதிராக பலவிதமான மக்கள் பலவிதமான கேள்விகளை விஷயங்களை முன்வச்சு வந்திருந்தாங்க. இதுல நானும் ஒரு விஷயம் தெரிவித்துக் கொள்ளும் என்னன்னு சொன்னா, நான் யாருக்கும் வக்காலத்து வாங்குறது கிடையாது, பொதுவான ஒரு நிலையில இருந்து நான் கதைப்பேன், சரிதானே? இப்போ இந்த உள்ளூராட்சி தேர்தல் நம்மட ஊருக்குள்ள, நம்மட பிரதேசத்துக்குள்ள, நம்மட மாகாணத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்சியை கொடுக்குற, ஆட்சியினுடைய பலத்தை கொடுக்கிறது தான் நிச்சயமாக இந்த உள்ளூராட்சி தேர்தல். இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நாங்க தெரிவு செய்யக்கூடிய தலைவர்கள் சொர்க்கத்தை காட்டுற கதைகளை திருப்பி கதைக்க தொடங்குவாங்க. ஏற்கனவே தெரிந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு போட்டியிட்ட பிரதானமானவங்க வந்துட்டு சொர்க்கத்தை கண்ணில் காட்டினாங்க, விளையாட்டு தானே? சொர்க்கத்தை கண்ணில் காட்டினாங்க, எவ்வளவு விஷயங்களுக்கு விலை குறைக்க பார்த்தாங்க, எத்தனையோ மக்களுக்காக வேண்டி வக்காலத்து வாங்கி காய்ச்சாங்க, அப்படிலாம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு பார்லமெண்ட் தேர்தல் வந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்திலையும் ஆளுக்கால் குறை கூறுறது, அவர் இவரை பத்தி கூறுறது, இவர் அவரை பத்தி கூறுறது, இவர் அதை செய்திருக்கிறாரு, இவர் இதை செய்திருக்கிறாரு, நாங்க அப்படி செய்ய மாட்டோம், நாங்க இப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி செய்திருந்தாங்க. இப்பவும் என்பிபிக்கு எதிராக நிறைய பேர் நிறைய கட்சிகள் என்ன செய்யறாங்க, இவங்களால எதுவுமே முடியாது, நிறைய வாக்குகளை மக்களுக்கு கொடுத்தாங்க, அதெல்லாம் நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லி மக்களை ஒரு திசை திருப்புற ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கி இருக்கிறாங்க. இதுல ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளும் என்னன்னு சொன்னா, எல்லா அரசியல்வாதிகளும் தேர்தல் வரும்போது மட்டும் மக்கள்கிற பக்கம் பயங்கரமா இருப்பாங்க, அதுக்கு பிறகு பாராமுகமாக விட்டுருவாங்க. இப்போ நான் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வரும்போது அவர்கள் சொன்ன பல விஷயங்கள் இருந்துச்சு. என்னது, நாங்க இந்த அமைச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பென்ஷனை நாங்கள் வெட்டுவோம், அதே மாதிரி நிறைய கொடுப்பனவுகளை நாங்கள் கட் பண்ணுவோம் சொல்லியிருந்தாரு. அது செய்திருக்கிறாரு. அவரும் ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கிறாரு. அந்த அமைச்சர் பதவிக்கான பென்ஷன் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரே வரவு செலவு திட்டத்தில் 2வது உரையிலையும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் போனவங்களுக்கு காசு கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 3000 ரூபாய் கூட்டி கொடுத்திருந்தாரு. இப்போ மக்கள் அதை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அஸ்வஸ்மா காசு கொடுக்கப்பட்டிருந்துச்சு மக்களுக்கு, அந்த அஸ்வஸ்மா காசு கூட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கூட்டி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பாடசாலை மாணவர்களுக்கு பொருட்கள் வாங்குறதுக்காக வேண்டி உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 6000 ரூபாய் பெறுமதியான வவுச்சர் வழங்கப்பட்டிருந்துச்சு. அந்த வவுச்சரை பயன்படுத்தி நிறைய பேர் கொப்பியும் வாங்கினாங்க, நிறைய பேர் அரிசியும் வாங்கினாங்க, நிறைய பேர் வேற விஷயங்களும் வாங்கினாங்க. அப்படின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் அது மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்டுச்சு. நிச்சயமாக கொடுப்பேன் சொன்னது கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. பெட்ரோல் விலை உங்களுக்கு தெரியும், கடந்த அக்டோபர் மாதம் வந்து 22 ரூபாயில குறைக்கப்பட்டிருந்துச்சு. 344 ரூபாய் இருந்த பெட்ரோல் 22 ரூபாயில குறைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா, மறுபடியும் 2 ரூபாய் குறைக்கப்பட்டு இப்போ 309 ரூபாய்க்கு நாங்கள் அடிக்கிறோம். பெட்ரோலும் விலை குறைஞ்சிருக்குது, டீசலுக்கும் விலை குறைஞ்சிருக்குது, மண்ணெண்ணைக்கும் 19 ரூபாய் விலை குறைக்கப்பட்ட விஷயம் நமக்கு தெரியும். விலை குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு கேட்டால் குறைஞ்சிருக்குது. சொன்னதை செய்திருக்கிறாரு, கூட செய்யலையோ சொன்ன விஷயத்தை செய்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெளிவாக நம்ம சொல்லிக் கொள்ளணும். அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கரண்ட் பில் குறைப்பேன்னு சொன்னாரு, குறைச்சிருக்கிறாரு. தண்ணி பில் குறைப்பேன்னு சொன்னாரு, குறைச்சிருக்கிறாரு. ஆனா அவங்க செய்யாத விஷயம் என்ன தெரியுமா, முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வீடுகளை நாங்க வாங்குவோம் அப்படின்னு சொன்ன சந்தர்ப்பத்தில் சந்திரிகா குமாரதுங்க, அதே மாதிரி மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, இவங்க 3 பேர் தான் வீடு பாரம் கொடுக்கல. கோட்டாபய ராஜபக்ஷ இருந்த வீட்டையும் பாரம் கொடுக்கப்பட்டுச்சு. ஹேமா பிரேமதாஸ், அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய அம்மா இருக்காங்களே, ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதங்களில் கொடுக்கப்பட்ட
அந்த வீடும் மறுபடியும் அவங்க ஒப்படைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. எனவே வீடுகள் வாங்கப்படலைன்னு சொல்ல முடியாது, வாங்கப்பட்டிருக்குது. ஆனா 3 பேருடைய வீடு தான் வாங்கப்படலை. அது தொடர்பாகவும் நாம நியூஸ்ல சொன்னோம். விஜயராமில் இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சவை எழுப்புறதுக்கு இந்த அரசாங்கத்தால் முடியாம இருக்குது. நிதாஸ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரிகா குமார் தூங்க எழுப்புறதுக்கு ஏலாம இருக்குது. அதே மாதிரி பெஜெட் ரோட்ல இருக்கிற மைத்ரிபால சிறிசேனையும் எழுப்ப முடியாம இருக்குது. இதை எப்ப செய்யும் அப்படின்ற கேள்வி நாம் எழுப்பி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த துப்பாக்கி சூடு வந்துட்டு இப்ப மட்டும் இல்லை, காலகாலமா நடந்துட்டு வர விஷயம் தான். இப்ப அதை பயங்கரமா பேசி மக்களிடையே ஒரு அதிருப்தி ஏற்படுத்துறதுக்காக வேண்டி அரசியல்வாதிகள் பல பிரச்சனைகளை வச்சு கொண்டு வராங்க. இதுல எல்டிடின்ற ஒரு விஷயம் வரவும் இல்லை, அதே மாதிரி என்னது முஸ்லீம் இயக்கம் வரவும் இல்லை, சஹரான டீம் திரும்ப வரவும் இல்லை, மத்த யாரும் பிரச்சனையும் வரவும் இல்லை. இது பாதாள கோஷ்டியால் நடக்கப்படுது. இது பாதாள கோஷ்டியால் தான் நடத்தப்படுது. ஏற்கனவே தமிழீழ விடுதலை புலிகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நிறைய மக்கள் ரோட்டுக்கு இறங்கி போராடினதும் பல மீடியாக்கள் மூலமாக சொன்னதும் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. சஹரான் பிரச்சனை வந்ததுக்கு பிறகு சஹரான் அப்படி இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் பிக்குமார் ரோட்டில் கூட படுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் இந்த இப்ப பாதாள கோஷ்டி இருக்கு, அதுவும் அதிகமாக இந்த சிங்களம் பேசக்கூடிய சகோதரர்கள் தான் இந்த மாதிரி விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஏன் இந்த பிக்குமார் ரோட்டுக்கு வரல, ஏன் இந்த விஷயங்கள் நடத்தப்படலை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குழப்பம் உண்டு எனக்குள்ள இருக்குது. இதை ஏன் செய்யாம இருக்கிறாங்கன்னு சொன்னா இதை ஒரு அரசியலாக பயன்படுத்துறதுக்கு இப்ப ரெடி ஆயிருக்கிறாங்க. அதுதான் உண்மைன்னு சொல்லணும். எனவே மக்களை ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் இப்ப படம் காட்டுவாங்க, சொர்க்கத்தை காட்டுவாங்க, அது செய்யல இது செய்யலன்னு சொல்லுவாங்க. சொன்ன விஷயங்கள் 100க்கு 100% செய்யப்படலை என்றாலும் அறவாசி செய்யப்பட்டிருக்குது. செய்யப்படக்கூடிய விஷயங்கள் முன்னெடுத்து கொண்டு வந்திருக்குது. சில அரசியல்வாதிகள் அரசியல் நோக்கத்துக்காக வேண்டி அரசாங்கத்தை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதுதான் நடக்குது தவிர மற்றபடி வேறொரு பிரச்சனையுமே இல்லை. எனவே மக்களே, இப்பவும் உள்ளூராட்சி தேர்தலில் இந்த ரோட்டு பிரச்சனையா இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த ரோட்டு போடுறதுக்கு ஹாஸ்பிட்டல் பிரச்சனையா இருக்குது, பாடசாலை பிரச்சனையா இருக்குது, அதுக்குள்ள பிரச்சனையா இருக்குது, இதுக்குள்ள பிரச்சனையா இருக்குது, அந்த கொடுப்பனவு சிக்கலா இருக்கு, இந்த கொடுப்பனவு சிக்கலா இருக்குது. அப்படின்ற சந்தர்ப்பத்தில் ஆளுங்கட்சி ஒரு பக்கம் இருக்கும்போது வேற கட்சிகள் இருக்கக்கூடியவங்களை எங்கே கொண்டு வந்து நீங்க விட்டீங்கன்னு சொன்னா அவங்க அந்த கட்சிக்காக வேண்டி சில விஷயங்களை மக்களுக்கு செய்யாம விட்டாங்கண்டா நீங்க ஏமாறுறீங்களா இல்லையா? ஏமாந்து போயிருவீங்க. அதனால நான் எந்த கட்சிக்கிட்டே காசு வாங்கல. நிறைய பேர் சொல்றேன்னு சொன்னா நீ யாருக்கிட்ட காசு வாங்கினேன்னு சொல்லி நான் யாருக்கிட்டயுமே காசு வாங்கல. பொதுவான இடத்துல இருந்து கதைக்கிறேன். நானும் தவறுகளை சுட்டி காட்டு போகும் தான். நான் எப்பவுமே சொல்றதான் மக்களே, நமக்கு ஒரு தீங்கு வருமாக இருந்தா நிச்சயமாக நானும் உங்களோட ரோட்ல இறங்கி போராடணும் அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்வேன். சரி, அடுத்தது பாத்தீங்களா இருந்தா பருத்தித்துறையில மீன் பிடிக்கக்கூடிய படகுல கஞ்சா ஏற்றிட்டு வந்திருக்கிறாங்க. கேரளா கஞ்சா ஏற்றிட்டு வந்திருக்கிறாங்க. இதுல 154 பக்கெட்டுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மொத்தமாக 300 கிலோ மதிப்பிடப்படுது. மக்கள் கொடுத்த சில துப்பு காரணமாக என்ன செய்திருக்காங்க, ராணுவத்தினரும் போலீசாரும் அந்த இடத்துக்கு போயிட்டு அதை கைப்பற்றி இருக்கிறாங்க. அதோட ஒரு மீன்பிடி படகையும் கைப்பற்றி இருக்கிறாங்க. அந்த சந்தேக நபர்கள் யார் அப்படின்றத இதுவரைக்கும் சொல்லவும் இல்லை. அவங்களை அரெஸ்ட் பண்ணதாக தகவல்கள் இன்னும் வரவும் இல்லை. எது எவ்வாறாக இருந்தாலும் மக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இவங்க போய் அதை செய்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சல்யூட் ஒன்று பண்ணணும். மக்களுக்கு நிச்சயமாக சல்யூட் பண்ணணும். எனவே மக்களே, உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றேன். இது போன்று ஒவ்வொரு விஷயங்களை நீங்க காவல்துறைக்கு தெரிவிச்சிங்களாக இருந்தா அதுக்குரிய விஷயத்தை செய்யலாம். அவங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா மீடியாக்கள் மூலமாக நாம் அதை வெளியால சொல்றதுக்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன். எனவே மக்களே, இது தொடர்பான உண்மையான விஷயங்கள், பொதுவான விஷயங்களை பேசுறதுக்காக வேண்டி நம்ம சேனல்ல உங்களோட காதுல கொண்டு வந்து கேட்கறதுக்காக வேண்டி நான் இந்த செய்திகளை கொண்டு வரேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமாக கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வழக்கம் போல இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னும் ஒருத்தர் இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை அறிஞ்சு கொள்ளணும் நீங்க விரும்புனீங்களா இருந்தா மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எனவே உங்களுக்காக நான் இருக்கிறேன். உங்களுடைய காதுகளுக்கு உண்மையை கொண்டு வரதுக்காக தான் தமிழ் வாய்ஸ் நியூஸ்.